இந்த கீரை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலை பலன்னு இருக்குது. இது வந்து முள்ளங்கி கீரை. கடைக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக இந்த கீரை பார்த்து எவ்வளோ ரேட் கேட்டால் அந்த அண்ணா வந்து இதுக்கு ரேட் எல்லாம் இல்லைம்மா, ஃப்ரீ, நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானே ஒரு 6 கட்டு நிஜமாக எவ்வளோ வேலைன்னு கேட்டால் இதுக்கு யார் காசெல்லாம் கொடுத்து வாங்க மாட்டாங்க, நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழச்சி பத்மா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து இந்த கீரை வச்சு தான் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரை நிறைய சத்து இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த கீரை வந்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட இதிலே தான் ஜாஸ்தி சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி பூண்டு, இதில் பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், ஆப்ஷனல் தான் இது, நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகெண்ணெய் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு, ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் காஞ்ச ரெட் சில்லி பவுடர், நார்மல் இது பிளேன் ரெட் சில்லி பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கூட நான் அது சொல்ல மறந்துட்டேன், அது கூட வேணும் நமக்கு, ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கடாய் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகி போச்சு. நீங்கள் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் இல்லை எனி ஆயில் உங்களுக்கு பிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வரும், அதனால தான் எனக்கு கடுகு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆன உடனே இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கிள்ளி போட்டுட்ருக்கேன். இதில் வந்து இந்த கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து யூஸ்வலாக நம்ம ரைஸ் ஐட்டம் கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி பிளேன். இல்லைன்னா நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து சப்பாத்தி கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஸோ இது வந்து பைல்ஸுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, இரும்பு சத்து வந்து இந்த கீரையில் அவ்வளோ இருக்குது, இம்யூனிட்டி வந்து நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும் நம்மளுக்கு, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கீரை டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு யூனிக் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு ஆஃப் பீட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக முள்ளங்கி தான் சாப்பிடுவோம், கீரை அவ்வளோவா சமைச்சு சாப்பிட மாட்டோம். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், நம்ம மிளகா பொடி, இதுவும் ஆப்ஷனல் தான். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிட்டு, ரொம்ப சிம்பிள் டிஷ். இதில் வந்து நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு எதனால் சேர்க்குறேன்னா, இந்த கீரை வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் இருக்கும், சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு தெரியும். அந்த க்ரன்ச்சினஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் வந்து பர்சனலாக உருளைக்கிழங்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆன உடனே நம்ம வந்து கீரை சேர்த்துடணும். இன்னொன்று எனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு, இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற நல்லா கீரையை நல்லா கழுவிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை கப்லேருந்து 1 கப்பு, எனக்கு வந்து 1 கப்பு தண்ணி யூஸ் ஆச்சு. இது வந்து தண்ணி விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டீம், அந்த ஆவிலேயே இந்த கீரையை நல்லா வேக விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகி போச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி. இவ்வளவே தான் இந்த டிஷ். ஸோ எனக்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணோன்னே, இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக முள்ளங்கியை பீஸாக கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி பண்ணி டேஸ்ட் பண்ணால் எனக்கு எப்படி சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணான்னா ட்ரை பண்ணுங்கள், கடுகெண்ணெயும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நிறைய டிஷ்ஷில் வீட்டில் வந்து காய் இருக்கட்டும், வெஜ் இருக்கட்டும், நான்வெஜ் இருக்கட்டும், நான் கடுகெண்ணெய் நிறைய சேர்த்துப்பேன் டயட்டில்.
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 4 வெரைட்டி எண்ணெய் சாப்பிடுவோம். கடுகு எண்ணெய், கோகோனட் ஆயில், நம்ம தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நல்ல எண்ணெய், அப்புறம் கடலை எண்ணெய் எல்லாமே சாப்பிடுவோம். ரிஃபைண்ட் ஆயில் நான் அவ்வளோவா இல்லை, இப்போ சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கடுகு எண்ணெய் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட். அது சில டிஷ்ஷஸில் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள் சூப்பர் ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி, பராட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதில் கொத்தமல்லி எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நல்லா சுட சுட வின்டரில் வந்து உங்களுக்கு சூப்பராக நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த லீவ்ஸ் கிடைக்கும். இந்த கீரை, முள்ளங்கி கீரை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு சாம்பார் சாதம் இல்லை இந்த ரைஸ் டிஷ் கூட இது நல்லா ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் and bye bye.